இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எடிபிள் ரோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்கள நிறைய பேருக்கு வந்து ரோசஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த வீடியோல எப்படி வந்து ரியலிஸ்டிக்கான ரோஸ் வந்து எந்த ஒரு டூலுமே இல்லாம எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்போ இந்த ரோஸை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எடிபிள் ரோஸ் பண்ணுறதுக்கு நான் கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபாண்டன்ட் வந்து நான் பயன்படுத்திக்க போகிறேன். ஹோம்மேட் ஃபாண்டன்ட் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி நான் பிளைன் ஃபாண்டன்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்ல சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து இது கூடயே வந்து நான் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து ரெட் ஜெல் கலர் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு வந்து நல்ல ஒரு ரெட் ஷேட் வந்து வேணும் அப்படின்றதுனால நான் நல்லா வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஃபாண்டன்ட்டில் வந்து கலர் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு க்ளவுஸ் நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. கையில் ஒட்டாமல் ப்ராப்பராக கிடைக்கும். ஃபாண்டன்ட்டை வந்து கலர் வந்து நல்லா எல்லா பக்கமே ஈவனாக கோட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கலர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு ரெட் ஷேட் வந்து கிடைச்சிருக்கு. பாருங்கள், இதை நல்லா ரொட்டேட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக ஒரு தக்காளி மாதிரியே இருக்குது. இப்போ இதை வந்து நான் ஒரு 4 பீஸஸாக நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக கத்திலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணின பிறகு இதை நல்லா வந்து கையாலேயே நல்லா திரட்டி எடுக்கணும். நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று பெருசு சிறுசுமாக வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து ரோஸ்னுடைய எல்லாம் வைக்கிறதுக்கான ஃபாண்டன் வந்து நல்லா திரட்டி கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மொட்டு மாதிரி இருக்கும். அந்த மொட்டு எஃபெக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து ஃபாண்டன் எடுத்துக்கோங்க. அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து எஜ்ஜில் வந்து நல்லா வந்து மொட்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு இதழில் வந்து முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இதழ் வந்து வைக்கணும். இதே மாதிரியே கண்டினியூஸாக ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ரோஸ் வந்து ஈஸியாகவே கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இதழில் வந்து வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணியெல்லாம் வச்சு ஒட்டணும் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்போது நம்ம இந்த ரோஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக செட் ஆகிடும். இதழ் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அப்போ ஃபைனலில் வந்து ரொம்பவே பார்க்க நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாகவே எல்லா இதழும் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதோட விட்டுட்டா அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஃபுல்ஃபில் ஆகாது. உங்களுக்கு கண்ணால் பார்க்கும்போதே தெரியும் எல்லா பக்கமுமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உங்களாலேயே கெஸ் பண்ண முடியும். ஒரு பக்கம் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து ரவுண்ட் பண்ணி திரட்டிட்டு அதையும் நீங்கள் வந்து சைடில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரோஸ் பண்ணுறதுக்கான இதழ் எல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணின பிறகு நம்ம இந்த எட்ஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் ரோஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எஃபெக்ட் வந்து இதில் கொண்டு வர போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஃபிங்கர் டிப் மட்டும் எடுத்துக்கோங்க. எட்ஜில் வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு இதழ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு இதழாக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா இதழுக்குமே வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக எல்லா இதழுக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுத்தோன்னா ரியல் ரோஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் ஆர்டிஃபிஷியல் ரோஸுமே வச்சு காமிக்கிறேன். சென்டரில் இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ இந்த ரோஸ் ஃபைனலாக பண்ணின பிறகு எக்ஸ்ட்ராவாக கீழே நிறைய ஃபாண்டன்ட் இருக்கும். நம்ம அது எல்லாமே அழகாக எடுத்துட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சின்ன ஷேப்பில் அழகாக கிடைக்கும்.
இப்போ இந்த ரோஸை நம்ம கேக்குக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இலை எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி அழகாக லீஃப் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். நான் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஃபாண்டன் கேக்ஸ் எல்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டோம், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் போடுறதுக்கு அளவாக எங்களுக்கு ஃபாண்டன் இருந்தால் போதும், ஸோ கொஞ்சம் குவான்டிட்டியில் வந்து ஃபாண்டன் ஆட் பண்ணுங்க சிஸ்டர்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிக்வஸ்ட்டுக்காக நம்மளுடைய பேக்கிங் சேலில் 200 கிராம் வரைக்கும் ஃபாண்டன் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.